வறுமை மற்றும் முதுமையின் பிடியில் வாழ்ந்து வரும் மூதாட்டி கமலா தனது பார்வையற்ற மற்றும் மூளை வளர்ச்சி குன்றிய பேரனுக்காக உதவிக்கரம் வேண்டி நியூஸ் 7 தமிழ் வழியாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தன்னை யாராவது பார்த்து கொள்ள வேண்டிய நிலையில் தனது பேரனை பார்த்து கொள்ளும் மூதாட்டி, கண்கலங்க வைக்கும் வறுமையின் கோர தாண்டவம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியில் வசித்து வருகிறார் 55 வயதான மூதாட்டி கமலா. இவர் தன்னால் முடிந்த வேலையை செய்து தனது 3 பேரன்களையும் வளர்த்து வந்தார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு மூதாட்டியை பாம்பு தீண்டியதால் மூட்டு வலி ஏற்பட்டு சரியாக நடக்க முடியாமல் தவித்துள்ளார். மேலும் வறுமையின் காரணமாக தனது 2 பேரன்களையும் அரசு காப்பகத்தில் சேர்த்துவிட்டு முதல் பேரனான பார்வையற்ற மற்றும் மூளை வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி சிறுவனை தன்னுடன் வைத்து வளர்த்து வருகிறார். பசித்தால் சோறு கேட்க தெரியாது, உணவை மென்று விழுங்க தெரியாது, இருக்கும் இடத்திலேயே இயற்கை உபாதையை கழித்து விடுவதால் இந்த மாற்றுத்திறனாளி சிறுவனை காப்பகத்தில் சேர்த்து கொள்ள அனுமதிக்கவில்லை. அதனால் கமலா பாட்டியே அந்த சிறுவனை கவனித்து வருகிறார். முதுமையின் காரணமாக கமலா பாட்டியால் எந்த வேலையும் செய்ய முடியாத நிலையில் அரசு வழங்கும் 2000 ரூபாயை வைத்து வீட்டிற்கு வாடகை கொடுத்தும் ரேஷன் பொருட்களை சமைத்து சாப்பிட்டும் பாட்டியும் பேரனும் வாழ்ந்து வருகிறார்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை என் பேரனை பார்த்துக் கொள்வேன், ஆனால் நான் சென்ற பின் இவனை யார் பார்ப்பார் என கண்ணீர் மல்க பேசும் பாட்டியின் நிலை நம்மையும் கண்கலங்க வைக்கிறது. சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்குது. வாடகை கொடுக்கவா, பால் தூளா, ஆஸ்பத்திரியில் உடம்பு முடியலன்னா அட்மிஷன் போட்டு 2 புள்ள தமிழ்நாடு அரசு கலெக்டர் மூலமா ஹோம்ல சேர்த்துக்கிட்டாங்க. இந்த முடியாத புள்ள 10 வயசு பிள்ளைக்கு எனக்கு நிர்வாகினை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நான் ஒன்றும் செய்ய முடியல. எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்குது. தூக்கம் எடுக்கவும் கஷ்டம். அவன் என் பையன் இருக்கிற வரைக்கும் எங்களை எங்கே கண்டாலும் வெட்டுறேன் குத்துறேன்னு மிரட்டுறான். ஒரு இடம் வாடகை வீட்டில் இருந்தேன்னு தெரிஞ்சு அங்கே கதவுலாம் உடைச்சிட்டான் ஐயம்பேட்டையிலேயே. அதுக்கப்புறம் 4 இடம் மாறி மாறி ஒளிய வச்சுட்டு வரேன். என்னால் வாடகை கொடுக்க முடியல, சாப்பிட முடியல. ஒரு பால் தூள் டீக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கு. அந்த வசதி இருந்தால் நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைகளை வச்சு நான் வளர்ப்பேங்க ஐயா. தானும் தன் மாற்றுத்திறனாளி பேரனும் அரசு காப்பகத்தில் தங்க தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கமலா பாட்டி தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். நான் கேட்டேங்க ஐயா, அங்கே ஐயம்பேட்டையிலே ஒரு ஹோம் இருந்துச்சு. அங்கே போய் கேட்டேன், இந்த பிள்ளைய வச்சுட்டு நானே ஒரு வேலையை சொன்னீங்கன்னா செஞ்சுட்டு சமைச்சிட்டு கூட்டி பெருக்கிட்டு பிள்ளைக்கு உள்ள வேலையை நான் செஞ்சுக்கிறேன், அதால் செய்ய அசுகப்பட்டுக்கிட்டு சேர்க்க மாட்டுறாங்களோ என்னமோன்னு அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க ஐயா. அந்த சார் ஒத்துக்கலை. 2 வருஷம் போட்டோம், 1 வருஷம் போட்டோம்னு 10 வருஷம் ஆச்சு. 2 வயசுலேருந்து கேட்டு எனக்கு வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே செய்ய எனக்கு வயசு 55 56 வயசு ஆகுது. பாம்பு கடிச்சு 2 மூட்டி வீக்கம், ஏற இறங்க கஷ்டம். எனக்கு ஏதோ நடமாடிக்கிட்டு தண்ணி காய்ச்சி குடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். மாற்றுத்திறனாளி பேரனுடன் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கும் மூதாட்டி கமலாவிற்கு உதவ முன்வரும் நல்ல உள்ளங்கள் வங்கி கணக்கு எண் 310717724633 நேரடியாக பணத்தை அனுப்பியும் அல்லது அன்பு பாலத்தை தொடர்பு கொண்டும் உதவலாம். இந்நிலையில் தள்ளாடும் முதுமையில் வறுமையுடன் தவித்து வரும் மூதாட்டிக்கு மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் உதவ முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்துகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தஞ்சை மாவட்ட செய்தியாளர் சரவணகுமாருடன் ஒளிப்பதிவாளர் கார்த்திக்.